சரிம்மா. ஜாவாஸ்கிரிப்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் போடுங்க. ஓகேங்களா? அதுல எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஒரு 15-16 இருக்கும். ஓகேங்களா? அதுல நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் சொன்னல ஒரு 5-6 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மிச்சது வந்து பாத்தீங்கன்னா ரேர் கேஸ்ல எப்பயாவது யூஸ் ஆகும். எப்பயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யூஸ் ஆகும். பட் அதை தாண்டி இந்த இண்டெக்ஸ் ஆஃப், அதுக்கப்புறமேட்டு வந்து இன்க்ளூட்ஸு, ஸ்பிளிட்டு, ட்ரிம்மு, டூ அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ரீப்ளேஸ், அதான் எஸ் அந்த ரீப்ளேஸ், அந்த வேர்டெல்லாம் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணும் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னா நான் என்ன அப்படின்ற சொல்லிடுறேன். நீங்கள் டெக்னிக்கலாக அதை வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்களா, டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்களா, அது சும்மா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும். அது இப்போயே உட்காந்து படிக்கணும்ல, நான் இன்டர்வியூக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னும் போது அதை பாருங்க. ஏன்னா நான் அப்படியே சொன்னதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் கோடிங்கில் மட்டும் தான் அது இருக்கும். அது சொல்கிறதுக்கு வந்து வராது. ஸ்ட்ரிங்கு ரீப்ளேஸு அது என்ன பண்ணால் ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறோம். ஹெச்ஆர்டி எனக்கே தெரியுமாடா, இதை கேட்க சொல்கிறதுக்கடா நீ வந்த அப்படின்றது. அதில் ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் வேர்டு இருக்கும். அதை சொன்னால் தான் அவங்க சாட்டிஸ்ஃபை, அப்பா எனக்கு தேவையான வேர்டு வந்துச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஸ்ட்ரிங் 1 இருக்கு. ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது ட்ரிம். ஓகேங்களா? இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது தெரியுமா? தெரியும். ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக. ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இப்போ என்னுடைய ஐம் ஸ்ட்ரிங் 1 இதுதான் எக்ஸாக்டான வேர்டு. ஓகேவா? இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ இருந்தால் அது என்ன பண்ணுன்னா ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்கும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதனுடைய இது என்ன அப்படின்னு கன்சோல் பதினஞ்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஓகே, சரிண்ணா. இது இல்லாம நான் இந்த வேர்டை வந்து பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அது எடுக்கும். 24. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். 1 இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் கேரக்டர் அட் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பண்ணிடணும். அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும்னா, நீங்க ஏதாவது ஒரு இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரிங்கோட பொசிஷன் 0 1 2 3 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3. ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுல என்னுடைய கிளைண்ட் என்ன கேட்குறான்னா, ஐ எம் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு ஐ வந்து கேப்ஸ்ல வேணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன பண்ணணும், இதை ஒரு மேனிப்புலேட் பண்ணணும். சம்திங் ஒரு மேனிப்புலேட் பண்ணணும். 2 அப்பர் கேஸ் 2 லோயர் கேஸ். இது என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டா, ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி 2 அப்பர் கேஸ் பண்ணிடு. 2 அப்பர் கேஸ் ஐ எம் ஸ்ட்ரிங் 1. ஓகேவா? இது கம்ப்ளீட்டா மாற்றுது. எனக்கு இந்த மாதிரி தேவையில்லையே அப்படின்ட்டு நம்ம 2 லோயர் கேஸ் லோயர் கேஸ் ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணிடுது, அப்படியே இது பண்ணுறது. எனக்கு இது என்னவா வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா கேரக்டர் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. கேரக்டர் அட் எந்த பொசிஷன், 0th பொசிஷன், அது மட்டும் எனக்கு இருந்தா போதும். அப்ப அது என்ன ஆயிடுது, ஐ மட்டும் வருது. பேலன்ஸ் இருக்கிறது
அதை நமக்கு கொடுக்காது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இந்த கன்சோல் வந்து நீங்க ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிருக்கணும். ஓகேவா? என்ன ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங் கேரக்டர் அட் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க வேர் ஸ்ட்ரிங் அட் சம்திங் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் கேரக்டர் அட்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டர் மட்டும் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டூ அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா ஐஎம் ஸ்ட்ரிங் 1 வரும். ஓகேங்களா? புரியுதா? ஒன்றும் தேவையில்லைங்க. கேரக்டர் என்ன, கேரக்டர் அட்ன்றது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபைடு பொசிஷன் வந்து அந்த இடத்துல சொன்னீங்கன்னா 9 அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பொசிஷன்ல இருக்கிற லெட்டரை அதை ரிட்டர்ன் பண்ணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 9வது பொசிஷன்ல என்ன இருக்குன்னா n, அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்து எப்ப தேவைப்படுதோ அப்போ வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரிம் ஓகே, 2 அப்பர் கேஸ் 2 லோயர் கேஸ் ஓகே. ஓகேங்களா? இப்ப ஸ்ப்ளைஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இது என்ன பண்ணும் ஸ்ப்ளைஸ் அப்படின்னா, அப்படியே பிரிச்சு கொடுத்துரும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நீங்க கொடுக்குற ஸ்ட்ரிங்கை எந்த கேரக்டர்ல இருந்து வேணான்னு சொல்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு இப்ப 1வது பொசிஷன்ல இருந்து என்ன சொல்லுங்க. புரியல. எஸ்பின்னு இருக்கலாம். சரிப்பா நான் ஸ்ப்ளைஸ் போட்ட முடியும். ஓகேவா? ஸ்லைஸ் என்ன பண்ணுனா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? அது என்ன பண்ணுனா நீங்க என்ன பொசிஷன் சொல்றீங்களோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கொடுக்கும். ஓகேங்களா? எனக்கு இப்ப ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு இருக்குல்ல, எனக்கு ஸ்ட்ரிங் 1 தான் வேணும். இதெல்லாம் தேவையே கிடையாது. 1 2 3 4 5 பொசிஷன் தேவையில்லை, எனக்கு 6வது பொசிஷன்ல இருந்து தான் வேணும் அப்படின்னும் போது மேபி நான் தப்பா கூட இருக்கலாம். அதேதான் நான் சொன்னேன். 3 4 5 ஓகே. ஸ்ட்ரிங் 1. ஓகேங்களா? இந்த நீ எந்த ஸ்பெசிஃபைடு பொசிஷனை சொல்றியோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 0 1 2 3 4 5. ஓகேங்களா? இந்த பொசிஷன்ல இருந்து அது நமக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், டெக்னிக்கலா இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கறேன். ஐஎம் ஸ்ட்ரிங் 1ன்னு இருக்குல்ல, இதுல எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வேணும் அப்படின்னு போது நம்ம என்ன பண்ணலாம், இததான் நான் அன்னைக்கு வந்து தப்பா உங்களை பீட் பண்ணேன். என்ன பண்ணலாம், அந்த இண்டெக்ஸ்ல 1 கொடுத்துட்டு அங்க மட்டும் அப்பர் கேஸ் கொடுக்கணும். ஓகே, அப்பர் கேஸ் கொடுத்தா ஐ மட்டும் கேப்ஸ்ல ஆயிடும். பேலன்ஸ் பேலன்ஸ்க்கு ஸ்லைஸ் கொடுத்தா லோவர் கேஸ் பண்ணிடணும். ஓகே, ஏனா 0th பொசிஷன் நம்ம கேரக்டர் அட்டு போட்டு தனியா எடுத்தாச்சு. ஓகேவா? எந்த பொசிஷன்ல இருந்து வேணும்னா 1வது இதுல இருந்து தான் வேணும். ஓகேங்களா? 0 நமக்கு தேவையே கிடையாது. 1 அதாவது இந்த ஸ்பேஸ்ல இருந்து தான் நமக்கு வேணும். சோ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது 1 கூட தேவையில்லை. ஓகே, இதையே நம்ம அப்படியே பண்ணிடுவோமே. கேரக்டர் அட்டு பயமட்ட ஓகே பிளஸ் string 1 that is slice 1. I am string 1. ஓகே, இப்போ இது என்ன பண்ணும், 2 அப்பர் கேஸ் ஆஃப் டமா. அவ்வளோதான், அச்சீவ் ஆயிடுச்சா? ஓகே ஓகேங்களா? இதுதான் ஸ்லைஸ் என்ன பண்ணுன்னா நீங்க சொல்ற பொசிஷன்ல இருந்து அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இந்த பொசிஷன்லாம் தேவையில்லையா, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5ன்னு சொன்னோமா, 5 6 7 8 9 10 11 12 I1 ஓகே. இந்த வரைக்கும் நான் வேணா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அது என்னடா இன்க்ளூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபால்ஸ். ஓகே, நான் ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த இமெயில் இருந்தா அதை வந்து நான் எடுங்க அப்படின்றது சொல்றேன். அதாவது எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு இதுவா ஸ்ட்ரிங்கா இருக்கு, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபியூச்சர்ல எப்படி வரும்னா, வேர் அரே அப்படின்னு சொல்லிட்டு அரேல என்ன வரும்னா, ஜிமெயில் ஏதோ test1@yahoo.com. இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ்னா டெஸ்ட் 2 ஓகேங்களா. லாஸ்ட் வீக் கூட இந்த டாஸ்க் வந்துச்சு. இந்த மாதிரி வர்றதுல எங்களுக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த manager@yahoo.mail, அதாவது இந்த இருக்கிறத மட்டும் தனியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் கண்டிஷன்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த இது போட்டு இந்த இடத்துல இன்க்ளூட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த மேனேஜர் அப்படின்ற ஒரு ஃபார் லூப்ல போட்டு நாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்ல எப்படி இந்த அரேல வந்துட்டு இப்ப எனக்கு இந்த manager@yahoo.mail இருக்கா அப்படின்றது எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்னு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிப்போம். அவங்க ஸ்டாட்டிக்கா ஒரு வேர்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி இஃப் நீங்க லூப்ல சுத்துற வேல்யூ, ஓகேங்களா, அரே ஆஃப் சம்திங் ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்த்துட்டு இண்டெக்ஸ், ஓகேங்களா, இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஸ்டாட்டிக்கா கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணப்பா மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு செக் பண்ணப்பா அப்படின்னும் போது நம்ம ஈஸியா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டைனமிக்கா வரும்போது நமக்கு அது ப்ராப்ளமா வரும். அதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா, இன்க்ளூட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு டைனமிக்கா கொடுக்குற வேலை இங்க போட்டுப்பாங்க. டைனமிக்கா வந்து இப்போ வந்து கான்ஃபிக் வேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வேல்யூ இருக்கா அப்படின்ட்டு, இந்த வேல்யூ எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. இந்த கான்ஃபிக் வேல்யூ manager@yahoo.mail இருக்கலாம், test1@yahoo.mail இருக்கலாம், test2@yahoo.mail இருக்கலாம். இது வந்து ஏபிஐ கிட்ட இருந்து வருது. ஓகேங்களா. ஸோ பெருசா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்க்ளூட்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல நான் சொல்ற வேர்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு, ஆம் இருக்கா இல்லையா, இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆம் இருக்கு, அண்டு இல்ல, முடியும், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேங்களா. இன்க்ளூட்ஸ் இப்படிதான். ஓகே, இப்ப இண்டெக்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆமோட இண்டெக்ஸ் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0 1 2, ஓகேங்களா. அந்த இண்டெக்ஸ்ல இருந்து இது இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, அரே ஃபங்க்ஷன் அப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இது தேவை கிடையாதுன்னு தான் எனக்கு தோணும். ஓகேங்களா. ஸோ வேற உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபங்க்ஷன் ட்ரிம்மு, டூ அப்பரு, அப்புறம் இன்க்ளூட்ஸு, ஸ்லைஸு, கேரட்டு, நட்டு, ஓகேங்களா. 1 2 3 4 5 6. தென் ஸ்பிளிட். ஸ்பிளிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா. இது என்ன ஸ்பிளிட் அப்படி என்றால், ஸ்பிளிட்ன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும்னா, நீங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இந்த ஸ்ட்ரிங்லயே எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வர வேர்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா வேணும். ஓகேங்களா. இது எந்த கேஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, test.png அப்படின்னு ஒரு நேம் இருக்கு ஸ்ட்ரிங். ஓகேவா. எனக்கு இதனுடைய இமேஜோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னும் போது நம்ம அன்னைக்கு என்ன பண்ணுவோம், இப்படிதான் மௌனமா இருந்தோம். யாரா சொல்லுங்கப்பா.
ஓகே, டாட் வந்து யூஸ் பண்ணும். எதனால அப்படின்னா இதையும் பிரிக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவே இந்த மாதிரி ஸ்பேஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல வந்து அண்டா இருந்தால் இந்த இடத்துல அண்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ரிட்டர்ன் பண்றது அரேவா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றா, ஓகே, ஐ எம் ஸ்ட்ரிங் 1. இப்போ எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தனியா வேணும் அப்படின்னும் போது இங்க போயிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்படி பண்ணீங்கன்னா நாளைதான் வருதா? ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாவே ஸ்பேஸ் இருக்கு. 1 2 3 4. ஓகேங்களா? உங்களுக்கு இதுல எது வேணுமோ அதை வச்சு நீங்க மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பிளிட்ன்றது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ப்ளோர் பண்றது. எதை பேஸ் பண்ணினா நீங்க கொடுக்குற ஸ்பெசிஃபைடு கேரக்டர் ஒரு கேரக்டர் சிம்பிளை வச்சு அது பிரிச்சு கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிக்கலாம். அரேவா நமக்கு கிடைச்சிருச்சு. லாஸ்ட் டைம் நமக்கு என்னன்னா ஒரு இமேஜுக்கு இருந்துச்சா, அதை வந்து நம்ம பிரிச்சுட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னவா போட்டோம், எனக்கு பிஎன்ஜி தான் வேணும் அப்படின்னும் போது அவ்வளவுதான். பிஎன்ஜி மட்டும் வேணும் அப்படின்னும் போது இதை கண்டுக்கவே கிடையாது. ஒன்று அந்த இண்டெக்ஸோட அந்த அரேவோட இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு சில சைட்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே, அந்த இடத்துல என்ன ஆகும்னா நேமே நம்ம கொடுக்க மாட்டோம். ஒரு சில சைட்ல நீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அப்ப என்ன ஆகும்னா அந்த நேமை வந்து தனியா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவங்க கிட்ட தான் ஜிமெயில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இமெயிலே வேற லெவல்ல கொடுத்து வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அப்பயும் அவன் தலையை எடுத்து அதை தான் எடுத்து நேமா காட்டும். ஓகேங்களா? ஸ்பிளிட் புரிஞ்சிருச்சா? ஒன்று 2 3 4 5 6 7 ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நடத்தும். காட் இட்? அது யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்டு? நீங்க அதை மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ இல்லாதது என்ன அப்படின்றதுன்னா தேவையே கிடையாது. இனிஷியலா இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் இருக்கா? ஓகே, 7 ஃபங்க்ஷனும் இதனால எதுக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்லுங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சைட்டுக்கு போகிறோம், நம்மளுடைய இடத்துக்கு போகிறோம். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, இதுதான். இப்போ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் சைட்டில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த தமிழ்நாடு சைட் ஒன்று இருக்குங்க, இந்த இபாஸ் இந்த சைட் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா லோக்கல் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். லோக்கல் ஸ்டோரேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூஸ் வந்து செட் பண்ணிப்பாங்க. நீங்கள் இங்கே சப்போஸ் யாருக்காச்சும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் அப்படியே டப்புன்னு போய் செக் பண்ணி பாருங்க. இங்கே என்ன ஆகும், தெலுங்கானாவா
கரெக்டாக தான் போடுறேன். தமிழ்நாடு தானே இது. இந்த தமிழ்நாடு இது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு விண்டோ இருக்கும் ஓகேங்களா. அந்த விஷயத்துக்கு வந்து இங்க அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல நீங்க அந்த தமிழ்நாடு அந்த இதுல வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செஷன் கீயை கொடுத்துருவாங்க. ஓகேவா. அந்த கீயை வச்சுதான் ஒரு டைமும் நீங்க லாகின் பண்ணும்போது நீங்க வேலிட் யூசரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. டேட்டா பேஸ் கிட்ட நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற கீயை எடுத்து தான் கொடுப்பாங்க. என்னன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா அதுக்கான விளக்கத்தோட வருகிறது. நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுவீங்க கரெக்டுங்களா. லாகின் பண்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எடுத்துட்டு போயிட்டு டேட்டா பேஸ்ல செக் பண்ணும். நீங்க கொடுத்துருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு விஷயத்த அது கொடுக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, நம்மளுக்கு தப்பான பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபர்கெட் பாஸ்வேர்டு, சப்போஸ் பாஸ்வேர்டே இல்லைன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணிருக்கோம். சப்போஸ் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க கொடுப்பீங்களா, உங்களுடைய மெயிலும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேக்எண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுடைய மெயில் இதை எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்றாங்க. என்கிரிப்ட் பண்ணி ஒரு 30-40 ஸ்ட்ரிங்கா இருக்கிற ஒரு கேரக்டரா கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவீங்க. அதை ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துரும். இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை தூக்கிட்டு போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிடுவோம். சைட்ல லாகின் நடந்ததுக்கு அப்புறம் அதை போயிட்டு இந்த இடத்துல ஒரு செஷன் கீ அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடும் ஓகேங்களா. ஒரு டைம் நீங்க சைட் லோட் ஆகும்போதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைட்ல இருந்து நம்ம இந்த செஷன் கீயை டேட்டா பேஸ் கொடுக்கணும். அந்த டேட்டா பேஸ் வந்து செக் பண்ணும் இந்த செஷன் கீ வேலிட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செஷன் கீ வந்து பேக்எண்ட் டெவலப்பர் முடிவு பண்றதான் எவ்வளவு நேரம் வந்து இது யூஸ் பண்ணலாம், எவ்வளவு நாள் எவ்வளவு மாசம் அப்படின்றத அந்த பேக்எண்ட் டெவலப்பர் முடிவு பண்றது ஓகேங்களா. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ். ஆனா நீங்க சொன்னது சுத்தமாவே புரியலையே அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு டேப் இருக்கு ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன் எலமெண்ட்ஸ், கன்சோல், சோர்ஸ். இந்த 3 விஷயமும் இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். HTML எலமெண்ட், கன்சோலு நம்ம இங்க போட்டு பார்க்குறது, சோர்சஸ் வந்து நம்ம வச்சிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இங்க வரும். இப்போ மேபி CSS ஃபைல நான் எதை சேஞ்ச் பண்ணேன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டுக்கலாம். அதுக்காக சோர்சஸ். நெட்வொர்க் இப்போ தேவை கிடையாது. ஸோ நமக்கு தேவையானது அப்ளிகேஷன் டேப்ல லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா. இங்க உங்களுடைய வேல்யூவை செட் பண்ணிடுங்க. எப்படி நான் ஒரு டைம் காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து போட்டுன்னு இருப்பேன், வேற வேலை இல்லை அப்படின்னு இருக்கலாம் ஓகேவா. இதையும் கோடிங் மூலியமா நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம அடுத்தது அசஸ்மெண்ட் கொடுக்கும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க கொடுப்பீங்க ஓகேவா. அதை உங்க லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி எனக்கு காட்டணும். இதுதான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றத நீங்க காட்டணும். நீங்க எந்த ஒரு என்கிரிப்ஷனும் காட்ட தேவை. உங்களுடைய இமெயிலும் பாஸ்வேர்டும் அப்படியே கன்கார்டினேட் பண்ணி, அதாவது ஜாயின் பண்ணி அதை வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணி காமிச்சா போதும். செட் பண்ணிட்டு உள்ள வரும்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்துட்டு கெட் பண்ணி ஏதோ ஒரு லேபிளில் காமிச்சா போதும். திஸ் இஸ் மை செஷன் கீ அப்படின்றத காமிச்சா போதும் ஓகேங்க. இதெல்லாம் ரியாக்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சுந்தரியா கரெக்டா? ஆமா மாஸ்டர். மாஸ்டர் வெப்ல யூஸ் பண்ணாக்கா மைக்ரோசாஃப்ட்லயே காட்டுது இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூஸ். புரியல, தமிழ்ல சொல்ல. மைக்ரோசாஃப்ட் வந்து வெப்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல மாஸ்டர், அவங்களுக்குலாம் வேணா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அப்ளிகேஷன் டேப்ல லோக்கல் ஸ்டோரேஜ் காட்டுது டோக்கன்லாம். மைக்ரோசாஃப்ட்டா? இப்போ நம்ம யூஸ் பண்ற டீம்ஸே
ஓஹோ, அப்படியா? ஓ, நான் இதுவா சாஃப்ட்வேரா வச்சிருக்கேன், அதனால மேபி எனக்கு தெரியாது. ஓ, அவங்களும் டோக்கன்லாம் வச்சிருக்காங்கன்றியா? ஆமா மாஸ்டர். நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஒன்றும் நம்ம கை கிடையாது. ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் ஏதோ சைட் ரெஃபரன்ஸ் இருந்தால் காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்கும். இதுக்கு மேலே டெக்னிக்கலாக ரொம்ப டெப்த்தாக உள்ளே போக வேண்டியதான். ஜாவா ஸ்கிரிப்டை வந்து அடுத்தது அரே ஃபங்க்ஷன் பார்க்கணும். ஓகேங்களா? அரே ஃபங்க்ஷன் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனும் அரே ஃபங்க்ஷன் நீங்கள் குழப்பிக்கூடாது அப்படின்றது. சரி, ஓகே. local storage. ஒரு நேம், ஓகேங்களா? அந்த நேம் செஷன் கீ அப்படின்னு இருக்கும். நான் எனக்கு ஏற்ற மாதிரி செஷன் கீன்னு வைக்கிறேன். வச்சுட்டு நமக்கு வந்து என்ன வரும்னா ரெஸ்பான்ஸில் வந்து வரும். ஓகேங்களா? அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம போகும்போது உங்களுக்கு ஈஸியாக ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு செஷன் கீ கொடுப்பாங்க. அந்த செஷன் கீயை தான் நம்ம என்ன பண்ணணும்னா செட் பண்ணுவோம். எங்கே செட் பண்ணுவோம்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் செஷன் ஐட்டம் செஷன் கீ அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகேவா, என்னோட இது நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க என்கிரிப்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாகவே போடுறேன். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய சைட்டில் லோக்கல் ஸ்டோரேஜில் செஷன் கீ அப்படின்ற ஒரு விஷயத்தை இது செட் பண்ணிடும். என்னன்னு செட் பண்ணுன்னா இந்த மாதிரி செட் பண்ணிடும். பார்த்தீங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர், எந்த யூசருக்குன்னு தெரியாது. மேபி அவன் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தால் மட்டுமே தெரியுமே தவிர்த்து அதை தான் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. என்னென்னா இது ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டே இருக்காது. எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா மேலே இருக்குல்ல, இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரி, நான் இதை டெலிட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. நீ ரெஃப்ரெஷ் பண்ணனா சைட் என்ன ஆகும்னா திருப்பியும் லாகின் பேஜுக்கு ஓடி போயிடும். ஏன்னா அந்த நம்ம கோடிங் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா அந்த சைட்டில் கெட் ஐட்டம் இப்போ நம்ம செட் பண்ணோம்ல, கெட் ஐட்டம் ஆஃப் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிளில் நான் என் செஷன் கீயை வாங்குறேன். செஷன் கீ ஈக்குவல் டு லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டு செட்டு இருக்கா. இங்கே வேல்யூனா கொடுக்கக்கூடாது, ஒன்லி அந்த கீயோட நேம் மட்டும். ஓகேங்களா? இதை கன்சோல் போட்டு சும்மா செக் பண்ணும். இது புரியலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் சொல்லும் போது சொல்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா செஷன் கீ அப்படின்ற லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற செஷன் கீ, இந்த கீ வந்து கரெக்டாக வேலிடானதாக கொடுக்கும். அதாவது நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த வேலிட் கீயை தான் இங்கே கொடுக்கும். ஓகேங்களா? வேல்யூஸை எடுக்க போகுது. எடுத்துருமா அப்படின்னா செக் பண்ணு நல். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்துருச்சு பாருங்க. இங்கே வந்துருச்சுனாலே என்ன மீனிங்னா இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு அப்படின்றதான் இருக்கும். ஓகேங்களா? செஷன் கீ வந்து நமக்கு செட் ஆகிட்டு. ஓகேங்களா? சரி, நான் இதை வச்சு தான் என்ன ப்ராசஸ் நான் பண்ணுவாங்க அப்படின்னா
இதுதான் லாகின். நான் இதை கிளிக் பண்றேன், இங்க வந்துடுச்சு. எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களுடைய ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க உங்க அக்கௌண்ட் பேஜ்க்கு போறீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது இந்த செஷன் கீயை நான் கெட் பண்ணிடுவேன். எப்படி கெட் பண்ணுவேன்னா இப்போ நான் கெட் பண்ண பாருங்க, லோக்கல் ஸ்டோரேஜ். இஃப் செஷன் கீ இருந்துச்சுன்னா இதை ஒரு ஏபிஐக்கு அனுப்புவோம். ஓகேங்களா? இதுதான் என் செஷன் கீ. இதை வச்சுக்கிட்டு என்னுடைய அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை கொடு. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மாடிஃபை ப்ரொஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் பேஜ் போகும். ஓகேங்களா? அப்போ போகும்போது இந்த செஷன் கீ வேலிடா இருந்தால் தான் உனக்கு அந்த இடத்துக்கே போகும். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன பண்ணும், ரீடைரக்ட் டு லாகின் பேஜ் அப்படின்ற மாதிரி கோடிங் எழுதும். ஓகேங்களா? சிம்பிளாக சொன்னோன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ன்றது மோஸ்ட்டாக எல்லா ஜேஎஸ் வெப்சைட்லையும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? இது எதுக்காக இப்போயே நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ரியாக்ட் ஜேஎஸில் போகும்போது எல்லா சைட்டுக்குமே இதை யூஸ் பண்ணும். லோக்கல் ஸ்டோரேஜ் இல்லாமல் உங்களால் சைட்டில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ்க்கே போக முடியாது. ஒரு பேஜுக்கும் போகும்போது நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா டேரெக்டாக ரியாக்ட் ஜேஎஸ் போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோ ஜாவா அரே ஃபங்க்ஷனோ தெரியாமல் உள்ளே போனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது என்ன புதுசாக இருக்கும், ஏற்கனவே ரியாக்டே புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜேஎஸோட ஸ்ட்ரிங் அரே ஃபங்க்ஷன் அப்புறம் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லாம் தெரியாமல் போயிட்டீங்கன்னா சுத்தமாக குழம்பும். ஓகேங்களா? லாஸ்ட் இயருக்கு சீரியஸாகவே சொல்கிறேன், இப்போ இங்கேயே இருப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, டேரெக்டாக ரியாக்ட் சொல்லிட்டேன். அவங்களுக்கு டைம் கிடையாது, உங்களுக்கு டைம் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்றேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் எடுக்கும்போது மட்டும் உட்காந்துக்கிட்டு அதை தானே உட்காந்துக்கிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்குது வேஸ்ட். சும்மா ஒரு கோத்ரூ பண்ணுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த ஃபங்க்ஷனாக இருக்குன்றாங்களே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதான்றதாச்சும் சும்மா ஒரு ½ an hour தான் மேக்ஸிமமாகவே போகும். இப்போ இந்த சின்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடமாக வச்சுருக்கோம். இந்த ஸ்பிளிட்டு ஸ்ப்ளைஸும் ஒன்று இருக்குது. அந்த இது இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் போடும்போது கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை பார்த்து போடுங்க. ஆனால் டைப் பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அப்படியே லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணி கெட் பண்ண அப்படின்போது சார் நெட்டு கொடுங்க சார் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேலே எங்கேயும் பார்ப்பேன், ஏடா அதை கொடுத்தா எங்களுக்கு பண்ண தெரியாது, வெளில போடா அப்படின்றோம். ஏன்னா ஒரு கம்பெனியில் என்ன அப்படி தான் வெளில போகணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு சில விஷயத்தெல்லாம் சின்டாக்ஸ் எல்லாம் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப தெரிய தேவையில்ல, இந்த மாதிரி விஷயம்னா ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? செட் ஐட்டம் கெட் ஐட்டம் பற்றி தான். செட் ஐட்டம்ன்றது என்னன்னா என்னுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையான யூசரோட டீட்டெயில்ஸை நான் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த செட் ஐட்டம். கெட் ஐட்டம்ன்றது என்னன்னா ஒன்ஸ் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா அடுத்த பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகுது. நல் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐம் இன்வாலிட் யூசர் அப்படின்றத நானே தெரிஞ்சு. ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்ணுறேன். Got it? ஓகே. ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து நான் இந்த மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றேன். நிறைய ஜேஎஸ் வெப்சைட் இருக்கும். மாஸ்டர் அமேசான் ஃபிளிப்கார்ட் கூட யூஸ் பண்றாங்க. அப்படியா? எல்லாத்தையும் டக்குன்னு சொல்லிட்டியம்மா. ஏலே யார்ல நீ? வேணாம், நான் அப்புறமாவே நான் நல்ல வெப்சைட்டா காட்டுறேன். சரியா? ஸ்டாப் பண்ணிடுங்கம்மா. ஓகே, நாளைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா அரே